Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஓகே, இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ஒரு 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க ஃபோன் பண்ணி, இல்லை சார் உங்கள் சென்டர் எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம சென்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலசமுத்திரத்தில் 2ஆம் நம்பர் ரேஷன் கடைக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குங்க. இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா உள்ள எஸ்கே டியூஷன் சென்டர்னு இருக்கும். அதுலேயே நமக்கு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமின்னு ஒரு சென்டர் வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் அகாடமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பிரெயின்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா காட்டுப்புத்தூரில் ஏகலைவா கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காட்டுப்புத்தூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் லட்சுமிதாஸ் பேங்க் மாடியில் ஏகலைவா கலைக்கூடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 3 பிரான்ச்சுமே நம்மளோட தாங்க. சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம கிளாஸ் போகலாமா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் எப்படி வருது அப்படிங்கிறது தான். இப்போ SHRINK எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது, எத்தனை லெட்டர் இருக்குது? 6 லெட்டர் இருக்குது. 6 லெட்டர் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும்? SH என்ன சார்? இஸ் சவுண்ட் இல்லைங்களா? SHனா இஸ். என்ன சார் SH இந்த இஸ் இல்லை சார் போடுவாங்க, நீங்கள் என்ன சார் அந்த இஸ் போட்டுருக்கீங்க அப்படிலாம் சொல்லி டெவலப் பண்ணால் நம்மளா கிடையாது. தமிழ் நடத்தல இல்லையா? என்ன நடத்துகிறோம்? இங்கிலீஷ் நடத்துகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரொனன்சியேஷனுக்காக தான் கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வேர்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண வேணாம், சவுண்ட்ஸ் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா என்ன பண்ணுறோம், நம்ம தமிழ் வழியாக இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷனை கொண்டுட்டு வரோம் இல்லைங்களா? அதுதான் கிளாஸு. அதனால் இந்த SHக்கு என்ன பண்ணல, நான் அந்த இஸ் தான் போடணும் இந்த இஸ் தான் போடணும்லாம் நம்ம இது ஒரே பண்ணிக்க தேவையில்லை இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு ப்ரொனன்சியேஷனுக்கு தான். இப்போ SH அப்படின்னா ஒரு நமக்கு இஸ் சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, INK ஐனால இ சவுண்டு, என்கேனா இங்கு சவுண்டு. அப்போ INK என்ன பண்ணணும், நம்ம இங்குன்னு டைரக்டாகவே போட்டோம். புரியுதுங்களா? இப்போ சொல்லுங்கள் சார், இஸ் இருக்குது இரு இருக்குது, ரெண்டுமே என்ன சார்? இஸ்ஸும் கான்சனண்ட்டு இருந்தும் கான்சனண்ட்டு. 2 கான்சனண்ட். ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன சொல்லிக்கிறேன் நான், அப்படியே போட்டுன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கான்சனண்ட்டை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து இரு கான்சனண்ட்டு ஈங்குது வவ்வல். அப்போ கான்சனண்ட்டும் வவ்வலும் இருந்தால் என்ன பண்ணணுமா, பிளண்டாகி காம்பவுண்ட் ஃபார்ம் மாற்றணுமா? இரு கூட்டல் என்ன சார் வரும்? ரீன்னு வருமா? ரீ. அடுத்து ஒரே ஒரு கான்சனண்ட் இங்கே இருக்குது, அந்த கான்சனண்ட் என்ன பண்ணணும் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ SHRINK அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி படிக்கணும்? ஸ்ட்ரிங்க் அப்படின்னு. எப்படி படிக்கணும்? ஸ்ட்ரிங்க் அப்படின்னு வரும். அடுத்து SPLASH இந்த வேர்டை எப்படி சார் படிக்கணும்? எஸ்னா இஸ்ஸு, டீனா இப்பு, எல்லுனா இல்லு, ஏனா ஏஎஸ்ஹெச்னா ஆஸ் இல்லையா? இப்போ இஸ்ஸு இப்பு ரெண்டுமே என்ன சார்? ரெண்டுமே கான்சனண்ட் லெட்டர். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணணும் அப்படியே வச்சுக்கோ. கரெக்டு தானே? அடுத்து இப்பு கான்சனண்ட்டு, இல்லு கான்சனண்ட் இல்லையா? அப்புறம் திரும்ப என்ன பண்ணோம், இப்போ நம்ம அப்படி வச்சுக்கோமா. அடுத்து இல்லு கான்சனண்ட்டு ஆ வவ்வல். இப்போ என்ன பண்ணோம், கான்சனண்ட் வவ்வல் இருந்தால் பிளான் பண்ணணுமா? அப்புறம் இல்லு கூட்டதான வரும் லா. அடுத்து லாஸ்ட் என்ன இருக்கு? இஸ். அப்போ என்ன வரும்? ஸ்பிளாஸ் அப்படின்னு. என்ன சார் வரும்? ஸ்பிளாஸ் அப்படின்னு வரும். அப்போ SPLASH அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும், நம்ம ஸ்பிளாஸ் அப்படின்னு படிக்கணும். அடுத்து STAT இப்படிங்கிற வேர்டு என்ன சார் பண்ணணும்? எஸ்னா இஸ்ஸா, டீனா இட்டு, ஏனா என்ன வரும்? ஏ வரும். ஏ சார் முன்னாடி ஆ சொன்னீங்க, அப்புறம் ஆ சொன்னீங்க, இப்போ ஏ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கவனிச்சுங்க. பிரைமரியாக சொன்ன அதே ரூல் தான். ஏங்கிறது வவ்வல், ஈங்கிறது வவ்வல். 2 வவ்வல் வந்தால் முன்னாடி வவ்வல் லாங் சவுண்ட் இல்லையா? அப்போ ஏவோட லாங் சவுண்ட் நமக்கு என்னது? ஏ. அதனால என்னது? ஏக்கு ஏ போட்டிருக்கோம். டீக்கு இட்டு இல்லையா? டீனா இட்டு, ஈங்கிறது லாஸ்ட் வந்தால் என்னது நமக்கு? சைலண்ட் லெட்டர். கரெக்டு தானே? சரி, இப்போ சொல்லுங்கள் சார், இஸ்ஸுங்க கான்சனண்டா, இட்டுங்க கான்சனண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கான்சனண்ட் என்ன பண்ணணும், அப்படியே வச்சுக்கிறோம் இல்லையா? அடுத்து டீ கான்சனண்ட், ஏங்கிறது வவ்வல். அப்போ சொல்லுங்கள் சார், இட்டு கூட்டல் ஏ என்ன வரும் எனக்கு? டே. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் எனக்கு இட்டிங்கிறது இட்டு சவுண்டா, இது கான்சனண்ட், அந்த கான்சனண்ட் என்ன பண்ணணும் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ என்ன வருது சவுண்டு? ஸ்டேட் அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ STATE அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? ஸ்டேட் அப்படின்னு படிக்கணும். புரியுதா? அடுத்து பாருங்க, STOLE இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? எஸ்ஸுக்கு இஸ்ஸா, டீக்கு இட்டு, ஓக்கு என்ன சார் சவுண்டு? ஓ அப்படின்னு வரும். ஏன் சார் ஓ வருது? ஏன்னா ஓ வவ்வல், இ வவ்வல், 2 வவ்வல் இருக்கிறதுனால முன்னாடி இருக்க வவ்வல் என்ன சவுண்டு எனக்கு? லாங் சவுண்ட். அப்போ ஓவோட லாங் சவுண்ட் ஓ இல்லையா? எல்லுக்கு இல்லு சவுண்டு, இது ஆசை வந்து ஈ சைலண்ட். கரெக்டு தானே? சரி, இப்போ சொல்லுங்க. அப்போ இஸ்ஸுங்க கான்சனண்ட்டு, இட்டுங்க கான்சனண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்ல போகிறேன் நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். கரெக்டு தானே? அடுத்து பாருங்க, இட்டு கான்சனண்ட்டு, ஓங்கிறது வவ்வல். அப்போ பிளண்ட் ஆகுமா? பிளண்ட் ஆகி காமன் ஃபார்ம் சொல்லுமா? இட்டு கூட்டல் வேணும் வரும், தோ அப்படின்னு வரும். கரெக்டு தானே?
அடுத்து எல்லுக்கு என்ன சவுண்டு? எல்லுக்கு இல் சவுண்டு. லாஸ்ட் ஈ வந்தா ஈ சைலண்ட். கரெக்டா? அப்ப ஈ போட மாட்டோம். அப்ப என்ன வரும்? ஸ்டோல் அப்படின்னு வருது. அப்ப STOLE அப்படிங்கிற இந்த வேர்டு எப்படி இருக்கணும்? ஸ்டோல் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து STRIKE அப்படின்னு இருக்குது. எஸ் என்ன சவுண்டு? எஸ்னா இஸ் சவுண்டு, டீனா இட்டு சவுண்டு, ஆர்னா இது சவுண்டு, IKE என்ன சவுண்டு வரும்? ஐக்குன்னு வரும். இக்கு வராதா? ஏன் ஐக்கு வருது? ஏன்னா ஐங்கிறத மொபைல் ஈங்கிறத முன்னாடி இருக்க லாங் சவுண்ட். அப்ப ஐக் அப்படின்னு சவுண்ட் வருது. புரியுதுங்களா? இப்ப இஸ் கான்சோனண்டா, இட்டு கான்சோனண்டா, ரெண்டு கான்சோனா ஃபர்ஸ்ட் கான்சோன் என்ன பண்ண நம்ம அப்படியே வச்சுக்கோ. கரெக்டா? அடுத்து இட்டு கான்சோனண்டா, இரு கான்சோனன்ட். அப்ப இட்டு என்ன பண்ண நம்ம அப்படியே வச்சுக்கோ இல்லைங்களா? அடுத்து இரு கான்சோனண்ட் ஐங்கிறது மொபைல். அப்ப சொல்லுங்க சார், இரு கூட்டல என்ன சார் வரும்? ரை அப்படின்னு வரும். என்ன சார் வரும்? ரை அப்படின்னு வருது. லாஸ்ட் இக்குங்கிறது நமக்கு என்ன வருது? கான்சோனன்ட் சவுண்ட். அப்ப கான்சோனன்ட் என்ன பண்ணணும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப என்ன வருது? ஸ்ட்ரைக் அப்படின்னு வருது. என்ன சார் வருது? ஸ்ட்ரைக் அப்படின்னு. அப்ப STRIKE அப்படிங்கிற வேர்டு எப்படி படிக்கணும்? ஸ்ட்ரைக் அப்படின்னு படிக்கணும். அடுத்து SERVE இந்த வேர்டு எப்படி படிக்கணும்? எஸ்னா இஸ் சவுண்டு, ஈனா ஏ சவுண்டு. ஏன் சார் ஈ வராதா? ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? ஆறுங்கிறது கான்சோனன்ட், விங்கிறது கான்சோனன்ட். அப்பனா ரெண்டு கான்சோனன்ட் வந்து இருக்குது. யா வவல்ஸ் பிளஸ் கான்சோனன்ட் பிளஸ் வவல்ஸ் அப்போனா நம்ம ஈங்கிறது அது லாங் சவுண்ட் கொடுக்கலாம். என்ன இருக்குது? வவல்ஸ் பிளஸ் கான்சோனன்ட் பிளஸ் வவல் இருக்குது. அந்த மெத்தட்ல ரெண்டு கான்சோனன்ட் ஒட்டி இருந்தாங்களா? இது என்னதான்? ஷார்ட் சவுண்ட் தான். அதனால நமக்கு ஏ தான் வரும். ஆறுக்கு இரு சவுண்டு, விக்கு இவ்வு சவுண்டு. ஃபைனலா ஈ வந்தா ஈ சைலண்ட் இல்லையா? சரி இப்போ சொல்லுங்க சார் பாப்போம். இஸ் கான்சோனன்ட், ஏங்க என்னது? வவல். அப்ப இஸ் கூட்டல் என்ன வரும்? சே. ஓகேவா? சே. அடுத்து இரு கான்சோனன்ட், இவ்வும் கான்சோனன்ட். அப்ப என்ன சார் வரும்? என்ன சார் வரும்? இருங்கிறத அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இவ்வு என்ன இருக்குது? கான்சோனன்ட், ஈங்க சைலண்ட். அப்ப இவ்வு மட்டும் தானே இருக்குது. அப்படி இல்லாம அப்படிதான் சர் என்ன வரும்? சர் அப்படின்னு வரும். அடுத்து SHINE. SH என்ன சார் சவுண்டு? இஸ் சவுண்டு. INE ஐனது INE அப்படின்னா ஐன்னு வரும். அப்படித்தானே? ஏன்னா ஐங்கிறது பபுள், ஈங்கிறது கான்சோனன்ட். அப்படின்னா வரும் முன்னாடி லாங் சவுண்டு. அப்போ ஐன்னு வருது. இஸ் கூட்டல என்ன சார் எனக்கு? சை அப்படின்னு வரும் இல்லையா? என்ன வரும்? சை அப்படின்னு வரும். சைன் போட்ட அடுத்து என்னது? லாஸ்ட்டா இன்னுங்கிறது ஒரு கான்சோனன்ட். கான்சோனன்ட் என்ன பண்ண நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போ சைன் அப்படின்னு வருது. என்ன வருது? சைன் அப்படின்னு வருது. SEARE என்ன சார் பண்ணுவோம்? எஸ்னா இஸ், சீனா இக்கு, ஏனா ஏ சவுண்டு. என்ன ரூல்? சேம் ரூல் தான். ஏன்னா ரெண்டு வவல் முன்னாடி இருக்க லாங் சவுண்ட். அப்படின்னா நமக்கு ஏ ஆருக்கு இரு, லாஸ்ட் ஈ வந்தா சைலண்ட். கரெக்ட் தானே? சொல்லுங்க அப்போ. இஸ்ங்க கான்சோனன்ட், இக்குங்க கான்சோனன்டா. ஃபர்ஸ்ட் கான்சோனன்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அது இக்கு கான்சோனன்ட், ஏங்கிறது வவல் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம்? இக்கு கூட்டல் ஏ என்ன வரும் எனக்கு? கே அப்படின்னு வரும் இல்லைங்களா? கே அப்படின்னு வரும். அடுத்து இருங்கிறது நமக்கு என்னது? கான்சோனன்ட் லெட்டர். அப்போ என்ன பண்ணேன்? அந்த கான்சோனன்ட்டா அப்படியே போட்டுக்கிறேன். ஈ சைலண்ட் இல்லையா? ஈ என்ன லெட்டர்? சைலண்ட் லெட்டர். அப்போ ஈ என்ன பண்ணேன்? அப்படியே போட்டேன். அப்போ என்ன வருது? ஸ்கேர் அப்படின்னு வருது. இப்போ SCARE அப்படிங்கிற வேர்டு என்ன பண்ணும்? ஸ்கேர் அப்படின்னு படிக்கணும். அடுத்து SHOUT என்ன வரும்? சவுட் அப்படின்னு வருது. அப்போ எஸ் என்னது? இஸ் SHனா, OUTனா அவுட். அப்போ இஸ் கூட்டலாம் வரும் நமக்கு ஷா அப்படின்னு வரும். அப்படின்னது ஷா கஸ் என்ன இருக்குது? ஊங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் இருக்குது. அது இட்டுங்க ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படியே எழுதிக்கணும். அப்படின்னது ஷவுட் என்ன வரும்? சவுட் அப்படின்னு வரும். இது எப்படி வரும்? இந்த ஃபார்மேஷன் வரும் இல்லையா? இந்த ஃபார்மேஷன் வரும் ஷவுட் அப்படிங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா. அடுத்து SMELL. எஸ் என்ன சார்? இஸ். எம் என்ன சார்? இம். ஈனா என்ன சார்? ஏ. எல்எல்னா இல். அப்படின்னா தான் எல்னு வருது. இப்போ சொல்லுங்க. இஸ் கான்சோனன்டா, இம்மும் கான்சோனன்டா. இப்போ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் கான்சோனன்டா அப்படியே வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து இம்மு பிளஸ் ஏ. ஏன்னா ஏங்கிறது பபுள். அப்போ இம்மு பிளஸ் ஏன்னா நமக்கு மே அப்படின்னு வரும். லாஸ்ட் இல்லைங்கிற ஒரே ஒரு கான்சோனன்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த கான்சோனன்ட் என்ன பண்ண நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ நான் வருது ஸ்மெல் அப்படின்னு வருது. என்ன சார் வருது? ஸ்மெல் அப்படின்னு வருது. அப்போ இனிமேல் எப்படி படிக்கணும்? SHRINK அப்படிங்கிற வேர்டை ஸ்ட்ரிங் அப்படின்னும், SPLASH அப்படிங்கிறத ஸ்பிளாஷ் அப்படின்னும், STATE அப்படிங்கிறத ஸ்டேட் அப்படின்னும், STOLE அப்படிங்கிறத ஸ்டோல் அப்படின்னும், STRIK அப்படிங்கிறத ஸ்ட்ரைக் அப்படின்னும், SERVங்கிறத சர்வ் அப்படின்னும், SHINE அப்படிங்கிறத ஷைன் அப்படின்னும், SCARE அப்படிங்கிறத ஸ்கேர் அப்படின்னும்,
SHOUT அப்படின்னா ஷார்ட் அப்படின்னும் SMELL அப்படிங்கிறத ஸ்மால் அப்படின்னும் படிக்கணும். ஓகேவா? இந்த 10 வேர்ட்ஸ்க்கான ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம டெய்லியுமே ஒரு வீடியோவில் 10 வேர்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம், அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ரெகுலராக இனிமேல் ஹியர் ஆஃப்டர். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவு செய்து கமெண்ட்ஸில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நிறைய வீடியோஸ் என்ன பண்ண முடியும் போட்டுக்கிட்டே இருக்கும். உங்களோட பூஸ்ட் அப் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண தூண்டும். ஓகேவா? அதனால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு லைக்னாச்சும் கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.